ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மசியல் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 400 கிராம் அளவுக்கு கருணக்கிழங்கு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கிழங்கை நம்ம வேக வச்சுக்கலாம். வானலியில் சேர்த்துட்டு கிழங்கு வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கிழங்கு ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். கருணக்கிழங்கு மசியல் செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடாயில் சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வரமிளகா 4 கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிடணுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 5 பல் பூண்டை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த கருணக்கிழங்கு மசியலுக்கு பூண்டு சேர்க்கும் போது சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திருங்க. இப்போ பூண்டு சேர்த்துனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடணுங்க. இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா பழமான தக்காளியாக 1 சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் தக்காளி தோல் நல்லா சாஃப்டாகிடணுங்க. இந்த அளவுக்கு தோல் நல்லா சாஃப்டாகி வதங்கினதுக்கப்புறம் இது கூட மசாலா பொடி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம சாம்பார் தூள் சேர்க்கும் போது இந்த மசியலுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே மசாலாவோடு சேர்ந்து இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. கருணக்கிழங்கை சேர்த்திட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே கருணக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது கூட நம்ம புளி சேர்க்கணுங்க. இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேணாம். இந்த சைஸ் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா இந்த புளியை கரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த புளி கரைசலை நம்ம கருணக்கிழங்கோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம புளிக்கரைசல் சேர்த்துருக்கிறனால ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா கருணக்கிழங்கு மசியல் நல்லா திக்காக இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். புளிக்கரைசல் சேர்த்துருந்தோம் இல்லைங்க, அதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த கருணக்கிழங்கு மசியல் வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கருணக்கிழங்கு மசியல் சூப்பராக செஞ்சாச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இனி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.